வணக்கம். சிம்மம் ராசி நேயர்களே, உங்களுடைய உறவுகள்ல ஏற்பட்ட அதிகார மோதல். சிம்மம் ராசியின் அடிப்படை குணம் யாரிடமும் மண்டியிடாத சுயமரியாதை. ஆனா உறவினர்கள் மத்தியில இந்த சுயமரியாதை என்பது தலைக்கணம் என்று தவறா சித்தரிக்கப்பட்டிருந்திருக்கும். அண்ணன் தம்பி, அக்கா தங்கை அல்லது நெருங்கிய பங்காளி உறவுகளுக்குள்ள யார் பெரியவர் என்ற ஈகோ யுத்தம் வெடித்திருந்திருக்கும். நீங்கள் தவறு செய்யாத போதும் உறவுகளுடைய ஒற்றுமைக்காக நீங்கள் இறங்கி வர வேண்டும் என்ற அவங்களுடைய எதிர்பார்த்திருந்திருப்பாங்க. ஆனா உங்க நேர்மைக்கு மாறா உங்களால குனிய முடியவில்லை. இதனால ஏற்பட்ட அதிகார மோதல்கள் பல ஆண்டுகளா பாச பிணைப்புகளை நொடியில உடைத்து எறிந்திருந்திருக்கும். உங்களை அடக்க நினைத்த உறவுகளுடைய ஆதிக்கம் வெற்றிக்கு முன்னால நீங்க காட்டிய கம்பீரமான விலகலா இருந்திருக்கும். அவங்க இன்னும் ஆத்திரமடையவே செய்திருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்க உறவினர் மத்தியில இருக்கிற சுயமரியாதை என்பதும் தலைக்கன்றம் தலைக்கணம் என்று தவறாகவே சித்தரிக்கப்பட்டிருந்திருப்பாங்க. ஆனா அண்ணன் தம்பி, அக்கா தங்கை அல்லது நெருங்கிய பங்காளி உறவுகளுக்குள்ள யார் பெரியவர் என்று ஈகோ யுத்தம் வெடித்திருந்திருக்கும். நீங்க தவறு செய்யாம போதுமே உறவுகளுடைய ஒற்றுமைக்காக நீங்கள் இறங்கி வர வேண்டும் என்று அவங்க எதிர்பார்த்திருந்திருப்பாங்க. ஆனா உங்க நேர்மைக்கு மாறா உங்களால குனிய முடிந்திருக்காது. இதனால் ஏற்பட்ட அதிகார மோதல்கள் பல ஆண்டுகளா பிணைப்புகளை நொடியில உடைத்து எறிந்திருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. சொத்து பிரச்சனைகளால வந்த மன அழுத்தம் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருந்திருக்கும். 4ஆம் இடமாகிய சுகஸ்தானம் மற்றும் பூமிக்காரனாகிய செவ்வாய் பலவீனம் அடையும் காலங்கள்ல சொத்து ரீதியான பலத்த இன்னல்களை நீங்கள் சந்தித்திருக்க கூடியிருந்திருக்கும். பூர்வீக சொத்துக்களை பிரிப்பதில் நியாயமற்ற முறைகள் கையாளப்பட்டு இருந்திருக்கலாம். உங்களுக்கு சேர வேண்டிய பங்கை தராம ஏமாற்ற உங்கள் சொந்த ரத்தங்களை சூழ்ச்சி செய்திருக்கலாம். சட்ட ரீதியான வழக்குகளும் நீதிமன்ற படிக்கட்டுகளும் உங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வதைத்திருக்கும். ஒரு பிடி மண்ணுக்காகவா இத்தனை சண்டைகளும் துரோகங்களும் என்று நீங்கள் மனம் நொந்த நாட்கள் அவை அமைந்திருந்திருக்கும். சொத்துக்களால வந்த நிம்மதியற்ற சூழல் உங்கள் தூக்கத்தை கெடுத்து கடுமையான மன அழுத்தத்திற்குள்ள உங்களை தள்ளியிருந்திருக்கும். அதாவது உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை பிரிப்பதில் நியாயமற்ற முறைகள் கையாளப்பட்டிருந்திருக்கலாம். அதாவது உங்களுக்கு சேர வேண்டிய பங்கை தராமலையும் ஏமாற்ற உங்கள் சொந்த ரத்தங்களை சூழ்ச்சி செய்திருக்கலாம். சட்ட ரீதியான வழக்குகளும் நீதிமன்ற படிக்கட்டுகளும் உங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அடைத்திருந்திருக்கும். ஏன்னா உங்களுடைய சொத்துக்களால வந்த நிம்மதியற்ற சூழல் உங்க தூக்கத்தையும் கெடுத்து கடுமையான மன அழுத்தத்துக்குள்ளேயும் உங்களை தள்ளி இருந்திருக்கும். நண்பர்கள் மூலியமா ஏற்பட்ட அவமானம் உங்களுக்கு அதிக மனக்கவலைகளை ஏற்படுத்தி இருந்திருக்கும். நண்பர்களுக்காக உயிரையும் கொடுக்கும் குணம் படைத்தவங்க தான் நீங்க. ஆனா நட்பு என்ற பெயரில உங்களுடன் பழகிய சிலர் உங்களை பகடக்காயாகவே பயன்படுத்தி இருந்திருப்பாங்க. உங்கள் பெருந்தன்மையை பயன்படுத்தி தங்களுடைய காரியங்களை சாதித்து கொண்டு இறுதியா உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வரும்போது கை நழுவி விட்டிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பொது இடங்களிலேயோ அல்லது மற்றவங்க முன்னிலையிலேயோ உங்களை பற்றி தாழ்வா பேசி உங்க மனத்திற்கும் மரியாதைக்கும் பக்கம் இழைத்திருப்பாங்க. நீங்க செய்த அத்தனை உதவிகளையும் மறந்துட்டு உங்களை ஒரு ஏமாளியாகவோ அல்லது தவறானவராகவோ சித்தரித்து அவங்க உங்களுக்கு தந்த அவமானம் உங்க வாழ்நாள மறக்க முடியாத வலுவாகவே அமைந்திருந்திருக்கும். அதாவது உங்களுக்கு நட்பு என்ற பெயர்ல உங்களுடன் பழகிய சிலரே உங்களை பக்காத கையாவே பயன்படுத்தி இருந்திருப்பாங்க. உங்களுடைய பெருந்தன்மையை பயன்படுத்தி அவங்களுடைய காரியங்கள்ல சாதித்து கொண்டு இறுதியா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கை நழுவி விட்டிருந்திருப்பாங்க. அது மட்டும் அல்லாம பொது இடங்களிலேயோ அல்லது மற்றவங்க முன்னாலேயோ உங்களை பற்றி தாழ்வா பேசி உங்க மானத்திற்கும் மரியாதைக்கும் பங்கும் விளைவித்திருந்திருப்பாங்க. நீங்க செய்த அத்தனை உதவிகளையும் மறந்துட்டு உங்களை ஒரு ஏமாளியாகவும் அல்லது தவறானவோ சித்தரித்திருந்திருப்பாங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பலனை தரப்போகின்றது. சிம்மம் ராசியினருக்கு சூரிய பகவானை வாழ்வாதாரம் என்பதால ஞாயிற்றுக்கிழமைகள்ல நீங்கள் செய்யும் வழிபாடுகள் மும்முடி பலனை தரும். அதிகாலை சூரியன் உதயத்தின் போது கிழக்கு நோக்கி நின்று கை கூப்பி ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் அல்லது
சூரிய காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து சூரிய நமஸ்காரம் செய்து வருவதன் மூலயமா உங்கள் உடல்ல உள்ள அனைத்து எதிர்மறை ஆற்றல்களும் தடைகளுமே நீக்க போது. ஞாயிற்றுக்கிழமைகள்ல கோதுமை கலந்த உணவுகளை தானம் செய்வதும் தந்தை வழி உறவுகளுக்கு உதவுவதும் உங்களுடைய கர்ம வினைகளையும் குறைத்து வாழ்வுல தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வை தரும். இந்த எளிய வழிபாடு உங்களுடைய வாழ்வின் வளர்ச்சி பாதையை மிகவுமே சீராக்கப் போகின்றது. அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளை நீங்கள் செய்கிற வழிபாடுகள் மும்மொழி பலனை உங்களுக்கு தரப்போகின்றது. அதாவது நீங்கள் அதிகாலையிலே சூரிய உதயத்தின் போது கிழக்கு நோக்கி நின்று கை கூப்பி ஆ ஆதித்ய ஹிருதய சுத்திரம் அல்லது சூரிய காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதால சூரிய நமஸ்காரம் செய்வது வருவதன் மூலியமா உங்கள் உடல்ல இருக்கிற அனைத்து எதிர்மறை ஆற்றல்களும் தடைகளுமே நீக்க போகுது. ஞாயிற்றுக்கிழமைகள்ல நீங்க கோதுமை கலந்த உணவுகளை தானம் செய்வதும் தந்தை வழி உறவுகளுக்கு உதவுவதுமான உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் குறைத்து வாழ்வுல தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வை தரப்போகின்றது. அரசு சார்ந்த காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கப் போகின்றது. அரசு வேலைக்காக முயற்சிப்பவங்க, போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவங்க மற்றும் அரசு துறையோடு இணைந்து ஒப்பந்த புள்ளிகள் எடுப்பவங்களுக்கு இந்த காலம் மிகச் சிறந்த வெற்றியை தரப்போகின்றது. இழுபறியில இருந்த அரசு அனுமதிகள், உரிமங்கள் மற்றும் மானியங்கள் எளிதில் உங்களை வந்தடையும். அரசு அதிகாரிகளின் நட்பு மற்றும் ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதால உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே தடையின்றி முடியும். வரி சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது நீதிமன்ற வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வர வாய்ப்புகள் அதிகம். அரசு நிர்வாகத்துல உங்களுடைய கை வாங்கி இருக்கும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில அரசு துறையோடையோ அல்லது அரசு வேலைக்காக முயற்சிப்பவங்களோ அல்லது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களோ அவங்கெல்லாம் ஒன்றை இருந்தீங்கன்னா இந்த காலம் மிகச்சிறந்த வெற்றியை உங்களுக்கு தரப்போகின்றது. இழுபறியில இருந்த அரசு அனுமதிகளும் உரிமங்களும் மற்றும் மானியங்களும் எளிதில் உங்களை வந்தடைய போகின்றது. புதிய பதவி வாய்ப்பு வரப்போகின்றது உங்களுக்கு. நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்தில் நீண்ட நாட்களா எதிர்பார்த்து கொண்டிருந்த பதவி உயர்வும் மற்றும் சம்பள உயர்வும் இப்போது தடையின்றி கிடைக்கப் போகுது. உங்களுடைய உழைப்பும் அர்ப்பணிப்பையும் மேலதிகாரிகள் அங்கீகரிப்பாங்க. புதிய வேலை தேடுபவங்களுக்கு அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு மிக உயரிய பதவியுடன் கூடிய வேலை வாய்ப்புகள் கதவை தட்டப் போகிறது. அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவங்களுக்கு கட்சியில் அல்லது அமைப்புல மிகப்பெரிய பொறுப்புகளும் பதவிகளும் தேடித்தரப்போகுது. இந்த புதிய பதவிகள் உங்க பொறுப்புகள் அதிகரித்தாலும் உங்கள் நிர்வாகத்தன்மையை உலகிற்கு நிரூபிக்க ஒரு சிறந்த வாய்ப்பாகவே உங்களுக்கு அமைய போகின்றது. அதாவது நீங்க வேலை பார்க்கும் நிறுவனத்துல நீண்ட நாட்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பதவி உயர்வும் சம்பள உயர்வும் இப்போது உங்களுக்கு தடையின்றி கிடைக்கப் போகின்றது. புதுசா வேலை தேடுபவங்களுக்கு அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு மிக உயரிய பதவியுடன் கூடிய வேலை வாய்ப்புகள் கதவை தட்டப் போகின்றது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பலனை தரப்போகின்றது. சிம்மம் ராசியினருக்கு சூரிய பகவானை வாழ்வாதாரம் என்பதால ஞாயிற்றுக்கிழமைகள்ல நீங்கள் செய்யும் வழிபாடுகள் மும்முடி பலனை தரும். அதிகாலை சூரியன் உதயத்தின் போது கிழக்கு நோக்கி நின்று கை கூப்பி ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் அல்லது சூரிய காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து சூரிய நமஸ்காரம் செய்து வருவதன் மூலயமா உங்கள் உடல்ல உள்ள அனைத்து எதிர்மறை ஆற்றல்களும் தடைகளுமே நீக்க போது. ஞாயிற்றுக்கிழமைகள்ல கோதுமை கலந்த உணவுகளை தானம் செய்வதும் தந்தை வழி உறவுகளுக்கு உதவுவதும் உங்களுடைய கர்ம வினைகளையும் குறைத்து வாழ்வுல தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வை தரும். இந்த எளிய வழிபாடு உங்களுடைய வாழ்வின் வளர்ச்சி பாதையை மிகவுமே சீராக்கப் போகின்றது. அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளை நீங்கள் செய்கிற வழிபாடுகள் மும்மொழி பலனை உங்களுக்கு தரப்போகின்றது. அதாவது நீங்கள் அதிகாலையிலேயே சூரிய உதயத்தின் போது கிழக்கு நோக்கி நின்று கை கூப்பி ஆ ஆதித்ய ஹிருதய சுத்திரம் அல்லது சூரிய காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதால சூரிய நமஸ்காரம் செய்வது வருவதன் மூலியமா உங்கள் உடல்ல இருக்கிற அனைத்து எதிர்மறை ஆற்றல்களும் தடைகளுமே நீக்க போகுது. ஞாயிற்றுக்கிழமைகள்ல நீங்க கோதுமை கலந்த உணவுகளை தானம் செய்வதும் தந்தை வழி உறவுகளுக்கு உதவுவதுமான உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் குறைத்து வாழ்வுல தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வை தரப்போகின்றது. அரசு சார்ந்த காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கப் போகின்றது. அரசு வேலைக்காக முயற்சிப்பவங்க, போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவங்க மற்றும் அரசு துறையோடு இணைந்து ஒப்பந்த புள்ளிகள்
எடுப்பவங்களுக்கு இந்த காலம் மிகச் சிறந்த வெற்றியை தரப்போகின்றது. இழுபறியில் இருந்த அரசு அனுமதிகள், உரிமங்கள் மற்றும் மானியங்கள் எளிதில் உங்களை வந்தடையும். அரசு அதிகாரிகளின் நட்பு மற்றும் ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதால உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே தடையின்றி முடியும். வரி சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது நீதிமன்ற வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வர வாய்ப்புகள் அதிகம். அரசு நிர்வாகத்துல உங்களுடைய கை ஓங்கி இருக்கும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில அரசு துறையோடையோ அல்லது அரசு வேலைக்காக முயற்சிப்பவங்களோ அல்லது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களோ அவங்கெல்லாம் ஒன்றாக இருந்தீங்கன்னா இந்த காலம் மிகச்சிறந்த வெற்றியை உங்களுக்கு தரப்போகின்றது. இழுபறியில இருந்த அரசு அனுமதிகளும் உரிமங்களும் மற்றும் மானியங்களும் எளிதில் உங்களை அடைய போகின்றது. புதிய பதவி வாய்ப்பு வரப்போகின்றது உங்களுக்கு. நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பதவி உயர்வும் மற்றும் சம்பள உயர்வும் இப்போது தடையின்றி கிடைக்கப் போகுது. உங்களுடைய உழைப்பும் அர்ப்பணிப்பையும் மேலதிகாரிகள் அங்கீகரிப்பாங்க. புதிய வேலை தேடுபவங்களுக்கு அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு மிக உயரிய பதவியுடன் கூடிய வேலை வாய்ப்புகள் கதவை தட்டப் போகிறது.